என் ரத்தத்தின் ரத்தங்களே அன்பு உடன்பிறப்பு. ஸ்டேட்லேருந்து சென்ட்ரு வரைக்கும் நம்ம பவர் இருக்குது. இன்ன வரைக்கும் யார் தப்பு செஞ்சாலும் இந்த இந்தியா வைர மக்கள் திலகம் சிங்கம் குட்டி வாழ்ந்த மறைந்த அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று குரு மிஞ்சின சிஷியனாக வாழ்ந்துட்டுருக்கேன். இந்தியா வைர மக்கள் திலகம். தமிழ்நாட்டில் இந்த சூனா அப்பானாவுக்கு மக்கள் திலகமாக ஜெயிச்சுவா அப்படின்னு சொல்லி இந்த டிவிக்கு குப்பைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மக்களுக்கு நல்லா செய்கிறவங்க யாராக இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தேன். இந்த பாடு என்ன பண்ணிச்சு, ஊரை ஏமாற்றி உலையில் போட்டது இல்லாமல் இந்த பாடு உயரம் நான் 5 கோடி ரூபா 5 கோர்ஸ் செலவு பண்ணி இந்த பாடுக்கு நான் இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் போட்டு இந்தியா லெவலில் இந்த டிவிக்கு பேசப்படும். வேர்ல்டு இந்தியா டிவிக்கே வரும் அந்த அப்படின்னு சொல்லி இந்தியா லெவலில் ஒளிபரப்பணும். இந்தியா லெவலில் நான் செலவு பண்ணி என்னோடய ரசிகர்கள்லாம் சேர்த்து எனக்கு ஓட்டு வாங்கி வச்சு இந்தியா லெவலில் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணினேன். எனக்கு துணைத் தலைவர் பொறுப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இந்த பாடு என்னை ஏமாற்றி நடுத்தர விட்டுட்டான். கடைசியாக நான் டெல்லியில் இருக்கலையே எனக்கு தலைவரை நீங்கள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எங்கேயும் போக மாட்டான், நம்ம இது ஆஃபீஸ்க்கே வந்துடுங்க, உங்களுக்கு மக்கள் திலகம் துணைத் தலைவர் பொறுப்பு உங்களுக்கு தான், வேறு யாருக்கு இல்லைன்னு துணைத் தலைவர் பொறுப்பு இல்லை, ஃபஸ்ட்டு நட்சத்திர பேச்சாளர் பொறுப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா அவன் சொன்னதை பார்த்து நானும் பக்தி பண்ணி நட்சத்திர பேச்சாளர்னு பொறுப்பு போட்டேன். இந்த பாடு என்ன பண்ணிச்சுன்னா கடைசியாக எல்லாத்தையும் வாங்கி ஷேட் பண்ணிவிட்டு எந்த மாடு முட்டாதுன்னு நினச்சி முட்டாதுறான், குத்தி கொதறிச்சுன்னா குத்தமாக சருவில் வந்துடும், குண்டி வேற குடல் வேற எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துடும். புரியுதா? நீ பெரிய லாடு லவுக்குதாச்சுன்னா பெரிய மயிறு சிஎம்னா நீ ஒன்னோட வச்சுக்கணும். என்ன லவடா சிஎம் வீட்டில் இருக்க குடும்பத்தை திருப்திப்படுத்த முடியல, ஒரு குடும்பத்தில் உள்ள ஓட்டை அடைக்க முடியல, நீ எங்கடா நாட்டுக்கு நல்லது கொஞ்சம் நோட்ட கூட குடும்ப குத்து விளக்க அணைச்சிட்டு பிரார்த்தல் பண்ணுறத கூப்பிட்டு பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டு புறம்போக்கு இது குப்பையாக பொறுக்கிட்டு இருக்குது. இந்த டிவிக்கு குப்பை யாருக்கு வேணும் உனக்கு? அந்த இந்தியா மக்கள் திலகம் யார் தப்பு செஞ்சாலும் கேட்பேன். நல்லது பேர் தான் போராடுறோம், நல்லது செய்யணும்னு தான். உனக்கு என் வீடு வாசலாம் விற்று அம்மா தெபடியாக அப்படிலாம் உனக்கு எல்லா வழியும் பண்ணி உனக்கு நல்லது நடக்கட்டும். இந்தியா மக்கள் திலகம் அந்த மக்கள் திலகம் உனக்கு அந்த அங்கீகாரத்தை நான் சும்மா பேர் மட்டும்தான் வைக்கிறேன். அது உரிமையாளர்லாம் நான் தான். வாரிசு கார்டியானர்லாம் என்னை வளர்த்து என் குருநாதர் வாழ்ந்த மறைந்த அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று என்னை வளர்த்தினார். எங்கள் அப்பாலாம் அவங்களிடமே இருந்து ரசிகர் மன்றமாக வச்சுருந்தாங்க. பாலக்காட்டில் தான் இருந்தோம். தஞ்சம் பிழைக்க வந்த இடத்துல தஞ்சைக்கு குடி புகுந்து போனாங்க. சக்கரபாணி அவங்க அம்மா தலைவர் குருநாதர் 3 பேர் சேர்ந்து தான் போனாங்க. அப்போல்லாம் என் குருநாதர் கூட போயிருக்கார், எங்கள் அப்பாவெல்லாம் போயிருக்காங்க. அப்போல்லாம் வழி நடத்தினோம். அப்போல்லாம் இவன் மற்றவெல்லாம் ஜூனியர் எம்ஜிஆர்ங்கிறவெல்லாம் சும்மா தத்துக்குட்டி குழந்தையே பிறந்திருக்க மாட்டான். உயிரோடு இருக்குல்ல எல்லாம் அவர் இறந்ததுக்கப்புறம் நீ இதை பார்த்துக்கிறாமா வரத்த அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டுக்குவான். செக்யூரி கேஸ் அவன் ஆண்டுக்கிட்டு அவன் இருந்துட்டு போகிறான். அவன் ஹேபிட் தனி ஹேபிட் தனி, அது அவனோட லைஃப்பில் நம்ம கொடுக்க விரும்பலை. மக்களுக்கு இந்தியா சொத்து, அது எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டு. இந்தியா சொத்து இந்தியா மக்கள் சொத்து, அது இந்தியாவுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு தான். ஓகேவா? அது ஒரு தொண்டனாக இருந்து இந்தியா லெவலில் ஒருத்தர் உயிரோடு இருக்கிற எத்தனை ரசிகர்கள் வேணாலும் இருக்கலாம், அது கோடிக்கணக்காக இருக்கலாம். ஒருத்தர் மறைவுக்கு பின்னாடி எந்த ஒரு உண்மையான தொண்டை அவரை உண்மையை நேசித்து அவரை வராங்களோ அவங்க தான் உண்மையான சிஷியன் அப்படின்னு என் குருநாதர் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டார். எங்கள் அண்ணியாக இருக்குது ஆனந்தி அம்மா, ஜெயலலிதா, அவங்களிடம் இருந்து நான் போலீஸ் கார்டில் இருந்து எல்லா வழியும் யூஸ் பண்ணேன். அவங்க மறைவு இறந்தது கூட அதுக்கு நீதி வழங்கணும் அப்படின்ட்டு நான் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்
யூடியூப் போட்டு அதுக்கு மீதி எவனா தப்பு செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், எவன் தப்பு செஞ்சாலும் அதுக்கு இன்னும் தண்டனை அனுப்பிப்பான். ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஓகேவா? படைச்சதும் அவர் தான், கொடுத்தவரும் அவர் தான், எடுப்பவரும் அவர் தான். அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது, வேறு எந்த எச்சரிக்கையும் கிடையாது. அப்படி அந்த உயிரை பறிச்சவன் அணிவிப்பான், காலம் அதுக்கு பதில் சொல்லும். இந்த பாடுமே டிவிகே குப்பையுமே வந்து பொறுக்கிகளாம் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு அடுத்த மக்கள் தலைவனு சொன்னதுக்கப்புறம் தான் இவனுக்கு இத்தனாயிரம் ஓட்டு வந்தது. இல்லை ஒரு நாய் இவனெல்லாம் சீண்டாது. ஓகேவா? அதுதான் உண்மை. வந்துருந்தா ஒரு நாய் இவனுக்கு சீண்டாது, ஒரு நாய் யாரும் பார்க்க போகிறதில்ல. எல்லாம் மக்கள் தலைவனு சொல்லி தான் இவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு வழியை காட்டினாங்க. இல்லைன்னா இவனுக்கு ஒரு நாய் சீண்ட போகிறதில்ல, ஒரு நாய் பார்க்க போகிறதில்ல. சரியா? மக்கள் திலகம்னு ஷீல்டு வச்சு இவனுக்கு சின்ன மக்கள் திலகமாக வந்து நாட்டுக்கு நல்லது செய்யி அப்படின்னு ஒரு ரூமர் தான் நான் சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்னதுக்கப்புறம் இந்தியா லெவலில் பட்டி தொட்டியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணதில் அவன் இந்தியா லெவலில் எல்லா பக்கமும் ஓட்டு வந்து நிறைய குமிஞ்சுது, சம்பாதிச்சான். நன்றியை மறந்துட்டான். இடியட் ஃபுல் நன்றியை மறந்துட்டான். நன்றின்னா என்னன்னு தெரியுமா? நன்றினா என்ன கடையில் விற்கிது அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு வந்துட்டான் அந்த இடியட் ஃபூலு. நல்லவங்க வந்து ஆண்டவன் நல்லவங்கள சோதிப்பான்டா, கெட்டவங்கள கை விட்டுருவான். உனக்கு தெரியுமா? நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், கை விட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கை விட்டுருவான்டா. அதான்டா வாழ்க்கை. ஓகேவா? இது வந்து வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸு இந்தியா மக்கள் திலகம். இதை வந்து ஒன்னாலே அசைச்சு கூட முடியாது. இது வைரண்டா, வைரம் பாஞ்ச கட்டை. சொல்கிறத செய்வேன், செய்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கோம். மக்களுக்காகவே அவதாரம் எடுத்து சின்ன மக்கள் திலகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு மாதிரி 7 பேர் இருப்பாங்க. 7 உருவத்தை நான் 6 உருவத்தை பார்த்தேன். ஃபஸ்ட்டு என் குருநாதர், 2வது மற்ற 5 உருவத்தையும் நான் பார்த்துட்டேன். 4 உருவத்தையும் பார்த்துட்டு இந்தியா லெவலில் பார்த்துட்டு வளம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீலாம் புச்சுக்கெல்லாம் கச்சையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு ஒலையில் போட்டுக்கிட்டு 1000 கோடின்னு சம்பாரிச்சு நான் வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு விட்டுருந்தீங்கள. 1000 கோடி சம்பாரிச்சு அது சம்பாதிக்கு தானே அரசியலுக்கு வர. அதை நம்பி தான் எனக்கு தலைவர் இருக்கையிலலாம் அந்த வீட்டில் அந்த தலைவர் இருக்கையில் அந்த வீட்டில் எனக்கு அதிமுகவில் போக முடியலைங்க. எல்லாமே எடப்பாடி சொன்னார், ஓபிஎஸ் சொன்னார், எல்லாமே எனக்கு லிங்கில் இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் தொடர்பில் இருந்தேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே பிள்ளையாக இருந்தேன். அம்மாவும் வளர்த்துனாங்க என்ன. ஜெயலலிதா அம்மா தான் எனக்கு இந்தியா லெவலில் என் தலைவருக்கு அப்புறம் அவங்க பெரிய கட்டுக்கோப்பாக வந்தாங்க. காலத்தின் கட்டாயமாக அவங்களும் வந்து சொர்க்கத்தை நாடிட்டாங்க. 2 பேர் என் குருவும் மாற்றிட்டாங்க, அம்மாவும் 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியா லெவலில் இதை ஒளிபட்டு ப்ரொமோட் பண்ணி இந்தியா லெவலில் பேர் வரணும் அப்படின்ட்டு இதை நான் கையில் எடுத்து நான் பண்ணேன். எனக்கு நீதி கிடைக்கணும், நீதி அரசர். நான் வந்து எல்லா விஷயங்களும் இவனோட ஜாதகம் இல்லாமல் இல்லை, இவனோட பயோடாட்டாவே, இவனோட தலையெழுத்து பயோடாட்டாவே என்கிட்ட இருக்குது. இவன் போட்ட வீடியோவெல்லாம் இருக்குது. இவன் வந்து பெங்களூர்லேருந்து வாங்கன்னு சொல்லி இவன் வந்து வர வச்சது, குடும்பத்தோடு நாங்கள் வாங்கன்னு சொல்லி பெங்களூரில் நான் ஆஃபீஸ் கடைசியாக காலி பண்ணியில கூட எனக்கு டேட்டு முடிச்சு வரையில அங்கேருந்து எனக்கு சொன்னாங்க. இவன் என்னன்னு சொன்னான், நீங்கள் ஏன் தனியாக கஷ்டப்படுத்துமாம்மா, எங்களோட வந்து இருங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த எடுப்பு சொல்லிச்சு. இந்த குப்பை குப்பையை போகலான்னா மயிராக வரணும். இந்த எடுப்பு கூவத்துக்கு பிறந்த கப்பு கூவ காவாரு டிவிக்கு மாதரச்சூர். இந்த காவா பேச்சை கேட்டு நானும் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி வெளியில் வந்திருக்கேன். நியாயம் பிறக்கணும், எனக்கும் சங்கீதாவுக்கும் நியாயம் பிறக்கணும். கண்டிப்பாக அது பேரை நான் போராடுவேன். இந்தியா லெவலில் போராடுவோம். இந்தியா லெவலில் இந்த இந்தியா மக்கள் திலகம் இருக்கிறான். சங்கீதாவுக்கு தான் அவங்க சம்பாரித்த 1 ரூபா இருந்தாலும் அது பாதி சரி பாதியாக. ஆணுக்கு பாதி உரிமை இருக்குது, பெண்ணுக்கு பாதி உரிமை இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. சரியா? அதனால் என்றைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ட்டு என்றைக்கு ஒரு மாதிரி இருக்கணும். அது வளம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதை எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. இன்னும் 50 பேர்த்த இப்போயே அரசியல் இருக்குதே, 10 பேர்த்த கைக்குள்ளே வச்சுக்கிட்டு 10 பேர்த்து தொடர்பில் இருக்குது இவனுக்கு. அதை விட்டு இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு சீனா போனாவை
தெருவில் கிடக்கிற குப்பையை அந்த குப்பையை எடுத்து வச்சுக்கிட்டு பொண்டாட்டின்னு கட்ட போகிறேன்னு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான். கோயில் விளக்க வீட்டு குத்து விளக்க அமைச்சிட்டு தெரு குப்பையை வாங்கி பொறுக்கி வச்சுக்கிட்டு தெரு குப்பையோடு தான் நான் குடும்பம் நடத்துவேன் அப்படிங்கிறான். அதுக்கு இந்த மக்கள் திலம் உடந்த கிடையாது. ஓகேவா? எனக்கு அவன் நீதி வழங்கணும். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டால் அந்த பொண்ணுக்கு நீதி வழங்கணும், அந்த பையனுக்கு கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும். அவங்களாம் நைட்டும் பகலும் குமர்றாங்க, என்கிட்ட சொல்லிவிட்டு அழுகுறாங்க, குமர்றாங்க. அந்த பொண்ணுக்கு நீதி வழங்கணும், அந்த பொண்ணுக்கு நான் சாதகமாக பேசணும்னு சொல்லி இந்த பச்சை வந்து அப்படியே அட்டென்ஸ் ஆகிட்டான். இந்த மக்கள் திலம் வந்து எனக்கு நான் அவளை திருசாவை கல்யாணம் பண்ண போகிறேன், இவர் வந்து தேவையில்லாமல் வந்து சங்கீதாவுக்கு சாதகமாக பேசுகிறான்னு சொல்லி அக்யூஸ்டாக அப்படியே என்னை மாற்றி அவங்க பக்கம் உண்மை எங்கே இருக்குமோ அங்கே தாண்டா அந்த ராமாவரம் சிங்கம் இருக்கும். நன்மை எங்கே இருக்கோ தீமை எங்கே இருக்குதோ தீமை பக்கம் போக மாட்டேன். நல்லதுக்கு AK-47 இருப்பேன், கெட்டதுக்கு கத்தி முனையாக இருப்பேன். ஓகே, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே. வாழ்ந்த மறைந்தோட லட்சியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு ஒருத்தருவா விடாமல் இவன் இந்த செலவுக்கு எனக்கு 5 கோடி ரூபாய்க்கு இவன் பதில் சொல்லி ஆகணும். வட்டி முதலும் இல்லாமல் எனக்கு முதல்ல கொடுக்கணும். வட்டியில் எனக்கு 1 ரூபா வட்டி போட்டு இவன் கொடுத்துல வட்டி புட்டி போட வேண்டாம். வட்டிக்கு வேறு நான் படல, வட்டிக்கு வேறு இவன் ஆரம்பத்துலேருந்து கந்து வட்டி கொண்டு விட்டு இந்த மெட்ராஸில் சம்பாதிச்சிருக்காங்க. உலகம் பூரா இவனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, மெசேஜ் இருக்குது, எல்லா வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையும் சொத்து இருக்குது. ஏன் இப்போ நான் ஏமாளியா? மொத்தம் 5 கோடி ரூபா நான் விட்டவன் ஏமாளியா? செலவு பண்ணி இந்த வத்த மக்களை திரட்டி 5 கோடி ரூபா அங்கங்கே செலவு பண்ணி இவனுக்கு செலவு பண்ணி இளவை எடுத்து இவன் எடுத்து ஆகணும். கண்ணீர் அஞ்சலி இவனுக்கு தொங்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. என்னை ஏமாத்தினவன் எங்கேயும் உப்பு தினவன் தண்ணி குடிக்கணும், உப்பு தினவன் தண்ணி குடிக்கணும். எனக்கு நீதி வழங்கணும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து எனக்கு நல்ல வழி நடத்தி கொடுக்கணும். எனக்கு என்னோடய காசு வந்து 1 ரூபா எனக்கு என்னோடய சொத்துக்கு என் சொத்தை நான் விற்று 3 சொத்தை விற்று இந்த நாய்க்கு வேறு துணைத் தலைவர் பொறுப்பு போட்டு தரான்னு நான் 3 இடத்துலேருந்து என்னோடய சொத்தை விற்று கொண்டு வந்து யாருக்கும் தெரியுமா பயிரங்கமாக வந்து என்கிட்ட பேசுனதுனால இவனை நான் ஒத்துக்கிட்டு செஞ்சேன். அது யாருக்கும் தெரியாது. அவங்க அப்பா என் சந்தோஷம் தெரியாத தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ நான் ஓப்பனாக உடச்சிருக்கிறேன், பகிரங்கமாக உடச்சிருக்கிறேன். பகிரங்கமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை ஷீட்டிங் பண்ணிட்டான். ஷீட்டிங் சிஎம் இவன், ஷீட்டிங் சிஎம் பாடுது, ஷீட்டிங் குப்பை கூவ கப்பு மாதர சோர். நீ எனக்கு பதில் சொல்லியானுடா. எங்கே இருந்தாலும் நீ தப்ப முடியாது. மிலிட்ரி கமாண்டோட பாதுகாப்பு, உளவுத்துறை பாதுகாப்பில் இருக்க, நீ தப்ப முடியாது. எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லணும். இல்லையா நீ தப்பிக்க முடியாதுடா. 8220378022 63778. உடனே எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாமல் ஃபோன் பண்ணுங்கள். 6379861085. ஓகே.